ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற சமவெட்டி. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டவை. மீதி ஃபுல்லா இருக்கிறது நிரூபிக்க வேண்டியது. அப்போ ஏபிசி ஒரு முக்கோணம். ஏடி என்பது உட்புற சமவெட்டி. என்ன நிரூபிக்கணும்? இந்த இரு சமவெட்டி எதிர்பக்கத்தை பிரிக்கும். பிரிக்கும்னா டிவைட். அப்போ பிடி பை சிடி எந்த விகிதத்தில்? அந்த கோணத்தினை அடக்கிய பக்கங்கள். அப்போ ஏபி பை ஏசி. இந்த விகிதங்களை எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். தொகுதியில் ஏபின்னா பக்கத்தில் தொகுதியிலையும் பிடி வரணும். அதாவது லெட்டர் பி இருக்கணும். அதே மாதிரி ஏசின்னா சிடி லெட்டர் சியை ஞாபகம் வச்சுக்கணும். அமைப்பு வரையாமல் எந்த தேற்றத்தையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைக்கோடு வரைகிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இணை கோட்டை ஈல சந்திக்கிறோம். கோணம் ஏஇசியும் கோணம் பிஏஇயும் சமம். அதாவது கோணம் ஒன்றுகள் சமம். ஏன்? இரண்டு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி சந்திக்கிறது. க்ளூ என்ன? லெட்டர் இசட். அதே மாதிரி கோணம் ஏபிசியும் கோணம் பிசிஇயும் சமம். ஏன்? அதே காரணம்தான். இங்க பேக்வேர்ட் இசட். அப்போ முக்கோணம் ஏபிடியும் முக்கோணம் இசிடியும் வடிவொத்தவை. வடிவொத்தவைன்னா அடுத்த வேலை என்ன? ஒத்த பக்கங்களின் விகிதங்களை எடுத்து எழுதுவோம். ஏபி பை சிஇ சமம் பிடி பை சிடி. விகிதங்களை எழுதும்போது முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களை எடுத்துங்க. அந்த மூன்றாவது பக்கமான கோண இருசமவெட்டி நமக்கு தேவையில்லை. இங்கே எழுதும் போதும் லெட்டர் பி லெட்டர் சியை பார்த்து எழுதுங்க. முக்கோணம் ஏசிஇல கோணம் ஒன்றுகள் சமம். அப்போ இது ஒரு இருசம பக்கம் முக்கோணம். கோணங்கள் சமமா இருந்தா எதிரே உள்ள பக்கங்களும் சமமா தான் இருக்கும். அப்போ ஏசியும் சிஇயும் சமம். இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏபி பை ஏசி சமம் பிடி பை சிடி. அவ்வளவுதான் தேற்றம். எப்போதும் மறக்காதீங்க, 3 தேற்றத்துக்கும் வடிவொத்த முக்கோணங்கள் தான் சீக்ரெட். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.